இந்த பொண்ணு சொல்றதை கேட்டிங்களா? உடம்புல அடிப்பட்டு வர பிளட்டும் இந்த பிளட்டும் ஒண்ணாம். அப்படியா? நான் என்ன கேட்குறேன்னா, வெஜிடபிள் கட் பண்ணுறப்போ இன்கேஸ் நம்ம மாற்றி நம்ம விரலை கட் பண்ணிட்டோம்னா ஃபர்ஸ்ட் எடுக்க என்ன பண்ணோம்னா உடனே அந்த பிளட் எடுத்து வாயில வைப்போம். இதை வைக்க முடியும், அதை வைக்க முடியுமா? பெண்களுடைய மாதவிடாய் பத்தி இந்த அக்கா ஒரு வீடியோ போட்டிருக்காங்க. அதுக்கு ரிப்ளை பண்ற விதமா இவர் ஒரு வீடியோ போட்டிருக்காரு. அந்த வீடியோல காய்கறி கட் பண்ணிட்டு இருக்கும் போது கையில கத்தி பட்டுச்சுன்னா ரத்தம் அதை வாயில வைக்க முடியும், அங்க இருந்து வர ரத்தத்தை வாயில வைக்க முடியுமா அப்படின்னு கேக்குறாரு. அப்படின்னு வாயில வைக்க அந்த அக்கா சொல்லவே இல்ல. அப்புறம் இன்னொன்னு என்ன சொல்லியிருக்காருன்னா, அந்த காலத்துல பெண்களுக்கு பீரியட்ஸ் டைம்ல கோயில்ல விடாததுக்கு ஒரு ரீசன் சொல்லியிருக்காரு. அந்த காலத்துல கோயில்ல காட்டு உள்ள இருக்கிறதுனால பெண்களை கூட்டு போகும்போது அவங்களுக்கு பீரியட்ஸ் வந்துச்சுன்னா அதுல இருந்து பேட் பிளட் வருமா, பேட் ஸ்மெல் வருமா. அந்த காலத்துல நாப்கின்லாம் இல்ல, இலையதான் யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க, துணியதான் யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க அப்படின்னு இவர் சொல்றாரு. ஐயா, நம்ம அந்த காலத்தை பத்தி பேசல, இந்த காலத்துல எல்லாமே இருக்குல்ல, அப்புறம் ஏன் அவங்கள கோயில் உள்ள விட மாட்டீங்க அப்படின்னு தான் நம்ம கேட்டுட்டு இருக்கோம். அப்புறம் இன்னொன்னு சொன்னீங்களே, அந்த இடத்துல இருந்து பேட் பிளட் வரும், பேட் ஸ்மெல்லோட அப்படின்னு, அந்த இடத்துல இருந்து தான் நம்ம எல்லாருமே வந்திருக்கோம். ஒரு பொண்ணுக்கு பீரியட்ஸ் வந்தா அந்த பொண்ணு கோயில் உள்ள வரக்கூடாது, தீட்டாயிடும் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி சொல்றவங்க எல்லாருமே அந்த கோயில் உள்ள இருக்க ஒரு பெஞ்சிலேயே தான் சாமியா கும்பிட்டு இருப்பாங்க. இந்த மாதிரி பெண்களுக்கு பீரியட்ஸ் இருக்கும் போதே அந்த பெண் என் கோயிலுக்கு வரக்கூடாது, தீட்டாயிடும் அப்படின்னு சொல்லிட்டு எந்த ஒரு கடவுளும் சொல்ல, இது எல்லாமே இவங்களே கிரியேட் பண்ணதுதான். நான் பேசுறது கரெக்டா இருந்தா கமெண்ட்ல கரெக்ட்னு போட்டு விடுங்க. நீங்க இதை பத்தி என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களுடைய கமெண்ட்ஸ் கமெண்ட்ல சொல்லுங்க.